நந்தினிய சந்திச்ச பிறகு வந்தியத்தேவன மறுபடியும் முல்லையாற்றங்கரையில கொண்டு போய் நந்தினியுடைய ஆட்கள் விடுறாங்க. ஆற்றங்கரையோரமாவே கொஞ்ச நேரம் பிரயாணம் பண்ணிட்டு நள்ளிரவுக்கு பிறகு குதிரையை மரத்துல கட்டிட்டு தானும் படுத்து உறங்குறான் வந்தியத்தேவன். விடியற் காலையில அந்த வழியில வந்த 2 காலாமுக சைவர்கள் இவனுக்கு பெரிய ஆபத்து ஒண்ணு வரப்போகுதுன்னு சொல்றாங்க. தூங்குற மாதிரியே பாவனை பண்ணிக்கிட்டு அவங்க சொல்றத கேட்கிறான் வந்தியத்தேவன். அதுக்கு பிறகு அவன் அங்கிருந்து பழையாறைக்கு போறான். பழைய அறையில கோட்டை வாசலுக்குள்ள எப்படி நுழையிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே அங்க இளவரசர் மதுராந்தகர் தன்னுடைய பரிவாரங்களோட வர்றாரு. தான் ஒரு தந்திரம் செய்து மதுராந்தகர் கிட்ட போய் பேசி அவரோடவே பழைய அறை கோட்டைக்குள்ள நுழைஞ்சிடறான் வந்தியத்தேவன். இதெல்லாம் தான் முந்தின பகுதியில கேட்டீங்க. தொடர்ச்சியை இந்த பகுதியில கேட்க போறீங்க. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதை ரேடியோ தமிழ். அமரர் கல்கி அவர்கள் எழுதிய பொன்னியின் செல்வன் நாவலுடைய 3வது பாகத்தை கேட்டுட்டு இருக்கீங்க. இதுவரைக்கும் 16 அத்தியாயங்களை கேட்டிருக்கீங்க. தொடர்ச்சியை இந்த பகுதியில் கேட்க போறீங்க. கதையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால சேனலுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். இப்ப வாங்க கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 17. திருநாரையூர் நம்பி. மதுராந்தகத்தேவர் தனது பரிவாரங்களுடனும் வந்தியத்தேவனுடனும் பழையாறை நகருக்குள் பிரவேசித்தார். ஆரியப்படை வீடு, பம்பை படை வீடு, புதுப்படை வீடு, மணப்படை வீடு முதலான வீரர்கள் வாழும் பகுதிகளின் வழியாக ஊர்வலம் சென்றது. ஆங்காங்கே ஒரு சிலர் வீட்டு வாசல்களில் நின்று பார்த்தார்கள். ஆனால் மக்களிடையே எந்தவிதமான உற்சாகமும் இல்லை என்பதை வந்தியத்தேவன் கண்டான். முதல் முறை இந்த நகருக்குள் அவன் வந்திருந்த போது நகரம் கோலாகலத்தில் மூழ்கியிருந்தது. இப்போது வீதிகள் சூன்யமாயிருந்தன. பழையாறை பாழடைந்த நகரமோ என்று சொல்லும்படி இருந்தது. மதுராந்தகத்தேவர் மீது பழையாறை மக்கள் அவ்வளவாக விசுவாசம் கொண்டிருக்கவில்லை என்பது வெட்ட வெளிச்சமாக தெரிந்தது. இவர்கள் சோழ மன்னர்களின் புராதன அரண்மனை வீதியை நெருங்கிக் கொண்டிருந்த சமயத்தில் இன்னொரு பக்கம் இருந்து பெரியதோர் ஊர்வலம் வந்து கொண்டிருப்பதை கண்டார்கள். அந்த ஊர்வலத்தின் மத்தியில் திறந்த பல்லக்கு ஒன்று வந்து கொண்டிருந்தது. அதில் இருந்தவர் யாரென்று தெரியவில்லையாயினும் யாரோ சிவனடியார் என்றும் இளம் வயதினர் என்றும் தோன்றியது. சிவிகைக்கு முன்னும் பின்னும் ஜனக்கூட்டம் அதிகமாயிருந்தது. பல்லக்கின் முன்னாலும் பின்னாலும் சிலர் பாடிக்கொண்டு வந்தார்கள். இடையிடையே திருச்சிற்றம்பலம், ஹரஹர மகாதேவா என்ற கோஷங்களுடன் திருநாரையூர் நம்பி வாழ்க, பொல்லா பிள்ளையாரின் அருட்செல்வர் வாழ்க என்ற கோஷங்களும் எழுந்து வானை அளாவின. மதுராந்தகர் அந்த ஊர்வலத்தை பொறாமை கொண்ட கண்களினாலேயே பார்த்தார். பக்கத்தில் இருந்த வீரனை பார்த்து ஏதோ கேட்டார். ஆம், பல்லக்கிலே வருகிறவர்தான் திருநாரையூர் நம்பி என்று அவன் மறுமொழி கூறினான். இருந்தாலும் என்ன தடபுடல்! இந்த ஊரில் நம்மை யாரும் கேட்பாரை காணோம். இந்த நம்பியை சூழ்ந்து கொண்டு ஜனங்கள் இவ்வளவு ஆர்ப்பாட்டம் செய்கிறார்களே என்றார் மதுராந்தகத்தேவர். மதுராந்தகத்தேவரும் அவருடைய பரிவாரங்களும் அரண்மனை வீதியை அடைந்து செம்பியன் மாதேவியின் மாளிகையை அடைந்தார்கள். அரண்மனை வாசலிலேயே பெரிய பிராட்டி நின்று கொண்டிருந்தார். யாரையோ வரவேற்பதற்கு ஆயத்தமாக அவர் காத்திருந்ததாக தோன்றியது. மதுராந்தகர் ரதத்திலிருந்து இறங்கி அன்னையின் அருகில் சென்று வணங்கினார். வணங்கிய மதுராந்தகரை உச்சி முகந்து அன்னை ஆசி கூறினார். மகனே, நல்ல தருணத்தில் வந்துவிட்டாய். திருநாரையூர் நம்பி வந்து கொண்டிருக்கிறார். அவசியமானால் சற்று சிரம பரிகாரம் செய்து கொண்டு விரைவில் சபா மண்டபத்துக்கு வந்து சேர் என்று கூறினார். இதை கேட்டதும் மதுராந்தகரின் முகம் பொலிவிழந்ததை வந்தியத்தேவன் கவனித்துக் கொண்டான். பாவம், தன்னை வரவேற்பதற்காகவே பெரிய பிராட்டி அரண்மனை வாசலில் காத்திருந்ததாக மதுராந்தகர் எண்ணியிருந்தார் போலும். என்ன ஏமாற்றம்! பல்லக்கிலே பின்னால் ஊர்வலமாக வரும் சிவனடியாரை வரவேற்பதற்குத்தான் அவர் காத்திருந்தார் என்று தெரிந்ததும் மதுராந்தகருக்கு நாளைக்கு சோழ சிம்மாசனத்தில் ஏறலாம் என்று ஆசைப்பட்டு கொண்டிருப்பவருக்கு மிக்க ஏமாற்றமாயிருப்பது இயல்புதானே. அரண்மனையில் மதுராந்தகருக்கு என்று ஒதுக்கப்பட்டிருந்த பகுதிக்கு எல்லாரும் சென்றார்கள். மதுராந்தகர் உடைமாற்றுதல் முதலிய காரியங்களை சாவகாசமாகவே செய்து கொண்டிருந்தார். சபா மண்டபத்துக்கு போக ஆர்வம் கொண்டிருந்ததாக தெரியவில்லை. அவருடைய அன்னையிடமிருந்து ஆள் மேல் ஆள் வந்து கொண்டிருந்தார்கள். கடைசியாக மதுராந்தகர் புறப்பட்டார். புறப்பட்ட போது எங்கே அந்த நிமித்தக்காரன் என்று வந்தியத்தேவனை பற்றி கேட்டார். அவருடன் சபா மண்டபத்துக்கு போக துடிதுடித்துக் கொண்டிருந்த வந்தியத்தேவன், ஐயா, இதோ ஆயத்தமாயிருக்கிறேன் என்றான். அவனையும் இன்னும் சிலரையும் அழைத்து கொண்டு மதுராந்தகர் சபா மண்டபம் போய் சேர்ந்தார். மண்டபத்தில் ஏற்கனவே சபை கூடியிருந்தது. ஒரு பக்கத்தில் செம்பியன் மாதேவியும் குந்தவை பிராட்டியும்,
மற்றும் சில அரண்மனை பெண்களும் வீற்றிருந்தார்கள். சபையில் நடுநாயகமாக போட்டிருந்த பீடத்தில் ஒரு வாலிபர் உட்கார்ந்திருந்தார். அவர் இளம் பிராயத்தவர். விபூதியும் ருத்ராட்சமும் அணிந்திருந்தார். கையில் ஓர் ஓலைச்சுவடியை வைத்திருந்தார். வந்தியத்தேவனுடைய கண்கள் சபா மண்டபத்தில் அங்குமிங்கும் சுற்றிச் சுழன்றாலும் கடைசியில் பெரிய பிராட்டிக்கு அருகில் வீற்றிருந்த குந்தவையின் திருமுகத்திலேயே வந்து நின்றன. குந்தவை தேவியின் கண்களோ முதலாவது முறை அவனை பார்த்ததும் வியப்புக்கு அறிகுறியை காட்டின. பிறகு அவன் பக்கம் இளவரசியின் கண்கள் திரும்பியதாகவே தெரியவில்லை. தன்னை ஒருவேளை தெரிந்து கொள்ளவில்லையோ என்று கூட வந்தியத்தேவனுக்கு ஐயம் உண்டானது. பொல்லா பிள்ளையார் அருள் பெற்ற திருநாரையூர் நம்பியாண்டார் நம்பி தன் கையில் இருந்த ஓலைச்சுவடியிலிருந்து படிக்கத் தொடங்கினார். திருஞான சம்பந்தர் மதுரை மாநகரை பார்த்ததும் சிவபக்தியில் சிறந்த மங்கையர்க்கரசியார் வாழும் பதி அல்லவா இது என்று வியந்து பாடிய பதிகங்களை முதலில் அவர் பாடினார். அந்த பாடல்களை கேட்டபோது செம்பியன் மாதேவியின் கண்களிலிருந்து முத்து முத்தாக ஆனந்த கண்ணீர் சொரிந்தது. வந்தியத்தேவனுடைய செவிகளில் பாடல் ஒன்றும் புகவே இல்லை. அவனுடைய கண்களும் கருத்தும் குந்தவை தேவியிடமே ஈடுபட்டிருந்தன. இளைய பிராட்டி ஒரு கால் தன்னை தெரிந்து கொள்ளவே இல்லையா? தெரிந்து கொண்டும் பாராமுகமாக இருக்கிறாரா? தன்னிடம் ஒப்புவித்த காரியத்தை நிறைவேற்றிவிட்டு வந்து உடனே சொல்லவில்லை என்ற கோபமா என்று இப்படி அவன் மனம் சிந்தித்துக் கொண்டிருந்தது. எப்படி இளைய பிராட்டியை தனிமையில் சந்திப்பது, சந்தித்து செய்தியை எப்படி சொல்லுவது என்று அவன் யோசனை செய்து கொண்டிருந்தான். பாடல்கள் முடிவடைந்ததும் செம்பியன் மாதேவி நம்பி ஆண்டாருடன் வந்திருந்த பெரியவரை பார்த்து, ஐயா, இந்த இளம்பிள்ளையை பார்த்தால் ஞான சம்பந்தரை மீண்டும் வந்து பிறந்திருப்பது போல தோன்றுகிறது. இவரை அழைத்து கொண்டு தமிழகமெங்கும் ஊர் ஊராகச் செல்லுங்கள். ஆங்காங்கே கிடைக்கும் தெய்வீகமான தேவார பதிகங்களை சேகரித்து கொண்டு வாருங்கள். அவற்றை தனித்தனியாக தொகுக்க வேண்டும். சிவாலயங்கள் எல்லாவற்றிலும் பாடச் செய்ய வேண்டும். இது என் கணவருடைய விருப்பம். அதை என் வாழ்நாளில் நிறைவேற்றி பார்க்க ஆசைப்படுகிறேன் என்று சொன்னார். அத்தியாயம் 18. நிமித்தக்காரன். நம்பியாண்டார் நம்பியை வரவேற்பதற்காக கூடியிருந்த சபை கலையும் சமயத்தில் பெரிய மகாராணி தன் செல்வகுமாரனிடம், மகனே, நான் இவர்களை அரண்மனை வாசல் வரையில் சென்று வழியனுப்பிவிட்டு வருகிறேன். அதற்குள் நீ உன் இருப்பிடம் சென்று சிரம பரிகாரம் செய்து கொண்டு திரும்பி வா. உன்னிடம் ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டும் என்றார். ஆகட்டும் தாயே என்று சொல்லிவிட்டு மதுராந்தகர் புறப்பட்டார். அரண்மனையில் அவர் தங்கியிருந்த பகுதிக்கு போனார். அவருடைய உள்ளத்தில் ஆத்திரமும் அசூயையும் கொழுந்து விட்டு எரிந்தன. யாரோ ஒரு ஆண்டி பண்டாரத்துக்கு எவ்வளவு மரியாதை! ராஜகுலத்தின் கௌரவத்துக்கே தன் தாயினால் பங்கம் நேர்ந்து விடும் போலல்லவா இருக்கிறது. பழுவேட்டரையர்கள் தன் அன்னையை பற்றி அடிக்கடி குறை சொல்லுவதில் வியப்பு ஒன்றுமில்லை. உடம்பில் சாம்பலை பூசிக்கொண்டு ருத்ராட்ச மாலைகளை அணிந்து கொண்டு யார் வந்தாலும் பெரிய மகாராணிக்கு போதும். இப்படிப்பட்டவர்களுக்கு அள்ளி கொடுத்து ராஜாங்க பொக்கிஷத்தையே இவர் சூனியமாக்கி விடுவார் போலிருக்கிறது. போதாததற்கு இளவரசி குந்தவை ஒருத்தி எப்போதும் அருகில் இருக்கிறாள். கோயில் திருப்பணி செய்து மிச்சம் ஏதேனும் இருந்தால் அதை மருத்துவ சாலை ஏற்படுத்துவதற்காக செலவிட்டு விடுகிறாள். இப்படியெல்லாம் இவர்கள் செய்வதற்கு இடம் கொடுத்து வந்தால் நாளை நம்முடைய மனோரதம் எப்படி நிறைவேறும்? சோழ சிங்காசனத்தில் ஏறி நாலா திசைகளிலும் சோழ சைன்யங்களை அனுப்பி இந்த நில உலகம் முழுவதையும் வென்று ஒரு குடை நிழலில் ஆளுவது எவ்விதம் நடைபெறும் என்று நினைத்து கொண்டார் அவர். பெரிய மகாராணிக்கு மகனிடம் ஏதோ அந்தரங்கம் பேச வேண்டுமாம். என்ன அந்தரங்கத்தை சொல்லப் போகிறாரோ தெரியவில்லை. விட்டால் நடராஜருடைய ஆனந்த கூத்தின் உட்பொருளை குறித்தும், அவருடைய ஜடாமகுடம் எதை குறிக்கிறது என்றும், அவர் அணிந்திருக்கும் பிறை எதை குறிக்கிறது என்றும் சொல்ல ஆரம்பித்து விடுவார். இப்படியெல்லாம் சொல்லித்தான் உலகம் நம்மை அரை பைத்தியம் என்று பரிகசிக்கும்படியான நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டார். அந்த மாதிரி பேச்சுகளுக்கு இனிமேல் இடம் கொடுக்கக்கூடாது. அவர் பேசித்தான் தீர்வேன் என்றாலும் நாம் காதிலேயே வாங்கி கொள்ளக்கூடாது என்று நினைத்து கொண்டார் அவர். அட, மறந்து விட்டோமே! அன்னை கூப்பிட்டு அனுப்புவதற்குள் அந்த நிமித்தக்காரனிடம் பேசியாக வேண்டுமே. யாருமே அறிந்திருக்க முடியாத 2 மர்மமான செய்திகளை அவன் எப்படி அறிந்து கொண்டான்? அதை நினைத்து பார்த்தால் ஒரே வியப்பாக அல்லவா இருக்கிறது. அவனிடம் அதிசயமான சக்தி ஏதோ இருக்க வேண்டும். சென்று போன நிகழ்ச்சிகளை அறிந்து கூறியது போல் வருங்காலத்தில் நடக்கப் போவதை பற்றியும் அவனால் கூற முடியுமா? அவனையே கேட்டு பார்த்து விடலாம் என்று நினைத்தார் அவர். சபா மண்டபத்திலிருந்து திரும்பும்போது நிமித்தக்காரன் அங்குமிங்கும் பார்த்து கொண்டு தயங்கி தயங்கி நிற்பதை மதுராந்தகர் கவனித்தார். அவனை தன்னுடன் வரும்படி சமிக்ஞையினால் கட்டளையிட்டார். வந்தியத்தேவனுடைய கண்கள் இளவரசியின் முகத்தை பார்க்கவும் நயன பாஷையினால் செய்தியை உணர்த்தவும் ஆர்வம் கொண்டிருந்தன. ஆனால் இளவரசி மீண்டும் அவனை திரும்பி கூட பார்க்காமல் பெரிய மகாராணியுடன் போய்விட்டாள். தன்னை எதற்காக அனுப்பினாரோ அந்த செய்தியை தெரிந்து கொள்வதிலே கூட அவருக்கு ஆர்வம் இல்லாமலா போய்விடும்?
ஒருவேளை தனக்கு முன்னாலே யாராவது வந்து சொல்லியிருப்பார்களோ? அது எப்படி முடியும்? இல்லை இல்லை, அவர் ஏதோ கவலையில் ஆழ்ந்திருக்கிறார் என்பதையும் அவருடைய முகம் நன்றாக காட்டியது. இளவரசியை எப்படியாவது சந்தித்தாக வேண்டும். ஆனால் சந்திப்பது எப்படி? செய்தி சொல்லி அனுப்புவது எப்படி என்று அவன் யோசித்துக் கொண்டிருந்தான். அப்போது, நிமித்தக்காரா, என்ன யோசனையில் ஆழ்ந்திருக்கிறாய் என்ற மதுராந்தகரின் குரலை கேட்டு வந்தியத்தேவன் திடுக்கிட்டான். இளவரசர் மேலும் தன்னை என்னென்ன கேள்விகள் கேட்பாரோ தெரியவில்லை. அவற்றுக்கெல்லாம் சாமர்த்தியமாக தக்க விடை கூறி சமாளித்துக் கொள்ள வேண்டும். கடவுளே, இங்கிருந்து இவரிடமிருந்து தப்பிச் செல்வது எப்படி? இளவரசியை தனியாக சந்தித்து பேசுவது எப்படி என்று நினைத்து கொண்டே மதுராந்தகரை திரும்பி பார்த்து, வேறு யோசனை ஒன்றுமில்லை ஐயா. நான் நிமித்தக்காரனாய் இருப்பதை காட்டிலும் இப்போது சபையில் பார்த்த பிள்ளையைப் போல் 4 பதிகங்களை கற்றிருந்தால் எவ்வளவு நன்றாயிருக்கும். எனக்கும் எவ்வளவு உபசார மரியாதையெல்லாம் நடக்கும் என்றுதான் சிந்தித்துக் கொண்டிருந்தேன் என்றான். யார் வேண்டாம் என்றார்கள்? நீயும் தேவார திருப்பதிகம் கற்றுக்கொண்டு பாடுவதுதானே என்றார் மதுராந்தகர். இன்னாருக்கு இன்னபடி என்று எழுதியிருப்பது போலத்தானே நடக்கும் இளவரசே. வீண் ஆசைப்பட்டு என்ன பயன் என்றான் அவன். சரி, என்னுடைய யோகம் எப்படி என்று சொல் பார்க்கலாம் என்றார் மதுராந்தகர். அந்த பிள்ளையைப் போலவே தங்களுடைய யோகமும் சிவயோகமும் ராஜயோகமும் கலந்தது. ஆனால் இன்னும் மேன்மையானது என்றான் வந்தியத்தேவன். அப்பனே, கொஞ்சம் விவரமாக சொல் பார்க்கலாம் என்றார் மதுராந்தகர். வல்லவரையனுக்கு என்ன சொல்வதென்று யோசிக்க நேரம் தேவைப்பட்டது. ஆகையால், இப்படியெல்லாம் அவசரப்பட்டால் முடியுமா ஐயா? விவரமாக சொல்ல வேண்டுமானால் தீபம் ஏற்றி வைத்து அகில் புகை போடச் சொல்ல வேண்டும். தாங்களும் தீபத்துக்கு பின்னால் உட்கார்ந்து கொள்ள வேண்டும். அப்போது வருங்கால நிகழ்ச்சிகளை நடக்கப் போகிறபடி பார்த்து சொல்லுவேன் என்றான். மதுராந்தகர் உடனே பரபரப்படைந்து தீபம் ஏற்றி வைக்கும்படியும் அகில் புகை போடும்படியும் கட்டளையிட்டார். தீபத்துக்கு முன்னாலும் பின்னாலும் 2 மணைகளும் போடப்பட்டன. மதுராந்தகர் ஒரு மணையில் உட்கார்ந்த பிறகு அவருக்கு எதிரே வந்தியத்தேவனும் உட்கார்ந்தான். கண்ணை மூடிக்கொண்டு சிறிது நேரம் தியானத்தில் ஆழ்ந்திருந்தான். அவனுடைய வாய் ஏதேதோ மந்திரங்களை முணுமுணுத்துக் கொண்டிருந்தது. பிறகு உடம்பை ஒரு குலுக்கு குலுக்கிக் கொண்டு ஆவேசம் வந்தவனைப் போல் நடித்தான். வெறியாட்டக்காரனைப் போல் அவனுடைய உடல் நடுங்கியது. பிறகு கண்களை அகலத் திறந்தான். எதிரில் இருந்த தீபத்தின் பிளம்பை உற்று பார்த்துவிட்டு மதுராந்தகத்தேவரை நோக்கி, ஐயா, தங்களை பற்றி அலட்சியமாக நான் ஏதாவது சொல்லியிருந்தால் மன்னிக்க வேண்டும். தங்களுடைய யோகம் சாதாரண யோகம் அல்ல. தங்களுடைய யோகத்தை பற்றி இந்த தீபத்திலே நான் காண முடிகிறது. நான் காண்பது என்னையே பிரமிக்கச் செய்கிறது என்றான். அப்படி என்ன காண்கிறாய்? சொல் சொல் என்றார் மதுராந்தகர். கண்ணு கட்டிய தூரம் மணிமுடி தரித்த மன்னர்கள் அணிவகுத்து நிற்கிறார்கள். மந்திரிகளும் சாமந்தகர்களும் அதிகாரிகளும் வரிசை வரிசையாக நிற்கிறார்கள். அவர்களுக்கு அப்பால் கடலை போல் சேனா வீரர்கள் அலைமோதி கொண்டு நிற்கிறார்கள். தூரத்தில் உள்ள மாட மாளிகைகளின் மேலெல்லாம் ஜனங்கள் நின்று கொண்டு ஆர்ப்பரிக்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் ஏதோ கோஷமிடவும் செய்கிறார்கள் என்றான் வந்தியத்தேவன். சொல் சொல், மக்கள் என்ன கோஷமிடுகிறார்கள் என்று ஆவலுடன் கேட்டார் மதுராந்தகர். இளவரசே, பல்லாயிரம் மக்களின் கோஷமாதலால் நன்றாக கேட்கவில்லை. ஆனால் சோழகுல தோன்றல் வாழ்க, திரிபுவன சக்கரவர்த்தி வாழ்க, மன்னாதி மன்னர் வாழ்க என்றெல்லாம் கோஷிப்பது போல எனக்கு தோன்றுகிறது என்றான். அப்புறம் என்ன என்று கேட்டார் அவர். மக்கள் திரண்டு கூட்டம் கூட்டமாக முன்னேறி வருகிறார்கள். வேலும் வாளும் பிடித்த வீரர்கள் அவர்களை தடுத்து நிறுத்துகிறார்கள். சிறிது நேரம் அங்கே ஒரே கூச்சலும் குழப்பமாக இருக்கிறது என்றான். சரி சரி, கூட்டம் எதற்காக கூடியிருக்கிறது அதை சொல் என்றார் மதுராந்தகர். ஐயா, ஏதோ பட்டாபிஷேகத்துக்கு தயாராகி கொண்டிருப்பது போல் தோன்றுகிறது. யாருக்கு பட்டாபிஷேகம்? அதை சொல்லப்பா என்றார் மதுராந்தகர். வந்தியத்தேவன் மதுராந்தகரை ஒருமுறை உற்று பார்த்துவிட்டு மீண்டும் தீபத்தை நோக்கினான். ஐயா, அவர் தங்களைப் போலவே இருக்கிறார். தங்களைப் போல என்ன? தாங்களே தான். முன்னால் வந்த இருவரும் தங்களை சிம்மாசனத்தை நோக்கி அழைத்துச் செல்கிறார்கள். ஜெய விஜயீ பவ என்ற கோஷம் சமுத்திர கோஷத்தைப் போல் எழுகிறது. தங்கள் மேல் மலர்களையும் மஞ்சள் நிற தானியங்களையும் தூவுகிறார்கள். தாங்கள் சிங்காதனத்தை நெருங்கிவிட்டீர்கள். அடடா, இது என்ன? சகுன தடை போல் யார் குறுக்கே வருகிறது? தலைவிரி கோலமாக ஒரு பெண்மணி குறுக்கே வந்து தங்களுக்கும் சிம்மாசனத்துக்கும் நடுவில் நிற்கிறாள். வேண்டாம் என்று தங்களை தடை செய்கிறாள். தாங்கள் அந்த பெண்மணியை தள்ளுகிறீர்கள். அடடா, இது என்ன? நல்ல சமயத்தில் இப்படி புகை வந்து மூடிக்கொள்ளுகிறதே, ஒன்றும் தெரியவில்லையே என்றான் வந்தியத்தேவன். நிமித்தக்காரா, நன்றாக உற்றுப்பார், அப்புறம் என்ன நடக்கிறது என்றார் மதுராந்தகர்.
இளவரசே, மன்னிக்க வேண்டும். பெரும் புகைப்படலம் வந்து எல்லாவற்றையும் மறைத்து விட்டது என்றான் அவன். அப்பனே, அந்த பெண்மணி யாரென்றாவது பார். அவளை முன்னமே நீ பார்த்திருக்கிறாயா என்று கேட்டார் மதுராந்தகர். இளவரசே, அந்த மாதரசியும் மறைந்து விட்டாள். தாங்களும் மறைந்து விட்டீர்கள். சபை, சிம்மாசனம், கிரீடம் எல்லாம் மறைந்து விட்டன. இந்த அரண்மனையில் மந்திர சக்தி உள்ளவர்கள் யாரோ இருக்க வேண்டும். வேண்டுமென்றே மந்திரம் போட்டு தடுத்து விட்டதாக தெரிகிறது. ஐயோ, என் முகமெல்லாம் பற்றி எறிவது போல் தகைக்கிறதே என்றான் வந்தியத்தேவன். இவ்விதம் கூறிவிட்டு அவன் தன் கரங்களினால் முகத்தை மூடிக்கொண்டான். அப்படியே சிறிது நேரம் இருந்துவிட்டு கண்களை திறந்து பார்த்தான். மதுராந்தகத்தேவருடைய உடம்பின் நரம்புகள் எல்லாம் புடைத்து கொண்டிருந்தன. அவருடைய முகத்தில் கோபம் கொதித்து கொண்டிருந்தது. கண்கள் எரியும் தணல்களைப் போல் பிரகாசித்தன. வந்தியத்தேவனுக்கு சிறிது பயமாகவே போய்விட்டது. இளவரசருடைய ஆசை வெறியை அளவுக்கு அதிகமாக கிளப்பிவிட்டு விட்டோமோ என்று பயந்தே போனான். மறுபடியும் பார், நன்றாக பார் என்றார் மதுராந்தகர். இளவரசே, அதில் பயனில்லை. ஒரு தடவை மறைந்த காட்சி மறுபடியும் உடனே தோன்றாது. சில நாள் கழிந்த பிறகுதான் வரும். தீபத்தை பார்த்து வேறு ஏதாவது காட்சி தெரிந்தால் சொல்லுகிறேன் என்றான். சொல், என்ன காட்சி புலப்பட்டாலும் சொல் என்றார் மதுராந்தகர். ஜனங்கள் ஒரே குழப்பமாயிருக்கிறார்கள். துக்கமாயும் கோபமாயும் இருக்கிறார்கள். ராஜகுடும்பத்தைச் சேர்ந்த யாரோ ஒருவர் கடலில் முழுகிவிட்டதாக சொல்லுகிறார்கள். இளவரசே, அம்மாதிரி ஏதாவது நேர்ந்தால் தாங்கள் அந்த சந்தர்ப்பத்தில் ஜனங்கள் மத்தியில் செல்ல வேண்டாம். சென்றாலும் ஜாக்கிரதையாக செல்லுங்கள் என்றான் வந்தியத்தேவன். கடலில் முழுகியது யார் என்று பெயர் சொல்லவில்லையா என்று கேட்டார் மதுராந்தகர். கூச்சலிலும் குழப்பத்திலும் அந்த பெயர் காதில் விழவே இல்லை. அந்த காட்சியும் மறைந்துவிட்டது. இப்போது கழுத்தில் மண்டை ஓடு மாலைகளை அணிந்த ஒரு பயங்கரமான கூட்டம் தெரிகிறது. காபாலிகர்கள், காலாமுகர்கள் போல் தோன்றுகிறார்கள். அவர்களில் ஒருவன் கையில் ஒரு பயங்கரமான அரிவாளை வைத்துக் கொண்டிருக்கிறான். அவனுக்கு எதிரில் பலிபீடம் ஒன்று இருக்கிறது. இளவரசே, இங்கேயும் ஒரு ராஜகுமாரன் வருகிறார். காலாமுகர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு கும்மாளம் அடிக்கிறார்கள். ஐயோ, தப்பி தவறி கூட தாங்கள் அப்படிப்பட்ட கூட்டத்தின் மத்தியில் போக வேண்டாம் என்றான் வந்தியத்தேவன். இதை கேட்டதும் மதுராந்தகருடைய முகத்தில் வியர்வை துளிர்த்தது. அவருடைய உடம்பு நடுங்கியது. வந்தியத்தேவன் அதை கவனித்துக் கொண்டான். பின்னர், இளவரசே, மேலே எதுவும் எனக்கு தெரியவில்லை. மன்னிக்க வேண்டும். என் தலை சுற்றுகிறது. கண் இருளுகிறது. யாரோ மந்திரம் போட்டு தடை செய்கிறார்கள். இன்னொரு சமயம் இன்னொரு இடத்தில் பார்த்து சொல்லுகிறேன் என்று கூறி தன்னுடைய தலையை கையால் பிடித்து கொண்டான். அச்சமயத்தில் அரண்மனை சேவகன் வந்து பெரிய மகாராணி செம்பியன் மாதேவி இளவரசரை அழைத்து வரச் சொன்னதாக கூறினான். மதுராந்தகர் தன் உள்ளத்தில் பொங்கிய ஆத்திரத்தை எல்லாம் அன்னை மீது கொட்டிவிடுவது என்று தீர்மானித்துக் கொண்டு புறப்பட்டார். ஐயா, தலைவலி பொறுக்க முடியவில்லை. அரண்மனைக்கு வெளியே சென்று இந்த நகரை கொஞ்சம் சுற்றி பார்த்துவிட்டு வருகிறேன் என்று வந்தியத்தேவன் அவரிடம் கூறி அனுமதி பெற்றுக்கொண்டான். பழையாறை மருத்துவரின் மகன் பினாகபாணி சில நாளைக்கு முன் வரையில் அவன் தந்தையிடமிருந்து மருந்து சாஸ்திரம் கற்றுக்கொள்வதுடன் திருப்தியடைந்திருந்தான். கோடிக்கரை பிரயாணத்தின் போது வந்தியத்தேவன் வெளி உலகத்தை பற்றி பல விஷயங்களை அவனுக்கு கூறினான். கோடிக்கரையில் தான் விரும்பிய பூங்குழலி தன்னை காட்டிலும் வந்தியத்தேவனை அதிகம் மதிக்கிறாள் என்று தெரிய வந்ததும் பினாகபாணியின் பைத்தியம் முற்றிவிட்டது. வந்தியத்தேவனை தொடர்ந்து வந்த வீரர்களிடம் அவனை காட்டிக் கொடுக்கவும் அவன் துணிந்தான். பழுவேட்டரையரின் ஆட்கள் வந்தியத்தேவனை பிடிக்க முடியாமல் பினாகபாணியை பிடித்து கொண்டு தஞ்சை சென்றார்கள். சிறிது நேரம் அவன் பாதாள சிறையில் வசிக்கும்படி நேர்ந்தது. இதனாலெல்லாம் அவனுக்கு வந்தியத்தேவன் மேல் உண்டாகியிருந்த கோபம் மேலும் மேலும் வளர்ந்தது. அவனை பாதாள சிறையிலிருந்து பழுவூர் இளையராணி நந்தினிதான் விடுவித்தாள். தன்னிடம் சொல்லிக் கொள்ளாமல் வந்தியத்தேவன் தஞ்சை அரண்மனையிலிருந்து தப்பிச் சென்றது பற்றி நந்தினி கோபமும் சந்தேகமும் கொண்டிருந்தாள். அவனை கண்டுபிடித்து செய்தி அனுப்ப பழையாறையில் தனக்கு நம்பகமான ஆள் ஒருவன் வேண்டும் என்று அவள் தீவிரமாக எண்ணினாள். வைத்தியர் மகன் பினாகபாணியை பார்த்து பேசிய பிறகு அவன் அந்த வேலைக்கு சரியான ஆள் என்று முடிவு செய்தாள். அவனிடம் அந்த பெரிய பொறுப்பை ஒப்புவித்தாள். உனக்கு துரோகம் செய்துவிட்டு தப்பிச் சென்றவன் சீக்கிரத்தில் ஒரு நாள் பழையாறைக்கு திரும்பி வருவான். கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டிருந்து அவன் எங்கே போகிறான், என்னென்ன செய்கிறான் என்பதை கவனித்து எனக்கு உடனே சொல்லி அனுப்ப வேண்டும். அவ்விதம் செய்தால் உனக்கு வேண்டிய வெகுமதிகளை அளிப்பேன் என்றாள். பிறகு சின்ன பழுவேட்டரையரும் அவனை அழைத்து வந்தியத்தேவனை பற்றி கட்டளையிட்டார். அந்த ராஜ துரோகி திரும்பி வரும்போது அவனை பிடித்து கொடுத்தால் உன்னை நமது ஒற்றற்படையில் சேர்த்து பெரிய அதிகாரியாக்கி விடுவேன் என்று ஆசை காட்டியிருந்தார். அது முதல் பினாகபாணி மருத்துவ தொழிலில் பற்றை இழந்து விட்டான்.
பழையாறை நகரின் வீதிகளில் ஓயாமல் அலைந்து கொண்டிருந்தான். மதுராந்தக தேவரும் அவருடைய பரிவாரங்களும் பழையாறைக்குள் நுழைந்த போது பினாகபாணி அவர்களை அவ்வளவு நன்றாக கவனிக்கவில்லை. அவர்களில் வந்தியத்தேவன் இருக்கக்கூடும் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. மதுராந்தகருக்கு அருகில் குதிரை மேலிருந்தவன் ஒரு தடவை அவனை திரும்பி பார்த்தபோது பினாகபாணிக்கு ஐயம் உதித்தது. ஆனால் அவன் விரைவாக சென்று அரண்மனையில் புகுந்து விட்டபடியால் சந்தேகத்தை தீர்த்து கொள்ள முடியவில்லை. அத்தியாயம் 19. சமய சஞ்சீவி. நம்பியாண்டார் நம்பிக்கை நடந்த உபசாரத்தின் போது பினாகபாணி அந்த சபா மண்டபத்துக்குள் பிரவேசிக்க முடியவில்லை. வாசல் படிக்கு அப்பால் நின்ற கூட்டத்தில் நின்று உள்ளே பார்த்து கொண்டிருந்தான். வந்தியத்தேவனுடைய கவனமோ இளவரசியின் மேலே இருந்தது என்பதை முன்னமே பார்த்தோம். பினாகபாணி வந்தியத்தேவன் முகத்தையே உற்று நோக்கி கொண்டிருந்தான். இவ்வளவையும் பார்த்தும் பார்க்காதது போல் கவனித்துக் கொண்டிருந்தான் இன்னொருவன். அவன்தான் நம் பழைய தோழனாகிய ஆழ்வார்க்கடியான். இளவரசர் மதுராந்தகருக்கு நிமித்தம் பார்த்து சொல்லி அவருடைய மனதை கலக்கிவிட்டு வந்தியத்தேவன் அரண்மனைக்கு வெளியில் வந்தான். அங்கே சற்று தூரத்தில் நின்று காத்து கொண்டிருந்த வைத்தியர் மகன் அவனை நெருங்கி வந்து, அப்பனே, நீ யார் என்று கேட்டான். வந்தியத்தேவன் பினாகபாணியை பார்த்து திடுக்கிட்டான். அதை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் என்ன கேட்டாய் என்று கேட்டான். நீ யார் என்று கேட்டேன் என்றான் பினாகபாணி. அதை கேட்ட வந்தியத்தேவன், அப்பனே, இது என்ன கேள்வி? நீயும் இல்லை, நானும் இல்லை, எல்லாம் இறைவன் மயம். உலகம் என்பது மாயை. நீ உண்மையை திருநாரையூர் நம்பியை போன்ற பெரியோர்களை கேட்டு தெரிந்து கொள் என்று கூறிவிட்டு அரண்மனை வாசலில் நின்ற தன் குதிரை மேல் தாவி ஏறினான் வந்தியத்தேவன். குதிரை சிறிது நேரம் வேகமாக செலுத்திய பிறகு வைத்தியர் மகன் தன்னை பின்தொடரவில்லை என்று தெரிந்து கொண்டு மெல்ல மெல்ல குதிரையை விட்டு கொண்டு போனான். ஆனால் வைத்தியர் மகன் அவ்வளவு எளிதில் ஏமாந்து போகிறவனா? அவனுடைய சந்தேகம் இப்போது உறுதியாகிவிட்டது. நகர்காவல் அதிகாரியிடம் சென்று செய்தியை தெரிவித்தான். அதிகாரி அனுப்பிய 2 காவல் வீரர்களை அழைத்து கொண்டு அவனும் ஊரை சுற்றி வந்தான். அவன் எதிர்பார்த்தது போலவே வந்தியத்தேவனை ஒரு நார்ச்சந்தியில் சந்தித்தான். இவன்தான் ஒற்றன், இவனை சிறைப்பிடியுங்கள் என்று கூவினான். என்னடா அப்பா, உனக்கு பைத்தியமா என்றான் வல்லவரையன். யாரை பைத்தியமா என்று கேட்கிறாய்? இந்த உடம்பையா அல்லது இதற்குள் இருக்கும் உயிரையா ஆன்மாவையா என்று கேட்டான் பினாகபாணி. காவலர்களே, தஞ்சாவூர் கோட்டையிலிருந்து தப்பி இலங்கைக்கு ஓடிய ஒற்றன் இவன்தான். உடனே இவனை சிறைப்பிடியுங்கள் என்றான் அவன். காவலர்கள் வல்லவரையனை நெருங்கி வந்தார்கள். ஜாக்கிரதை, இவன் சொல்லுவதை கேட்டு தவறு செய்யாதீர்கள். நான் இளவரசர் மதுராந்தக தேவரோடு வந்த நிமித்தக்காரன் என்று கூறினான் வந்தியத்தேவன். இல்லை இல்லை, இவன் பெரும் பொய்யன், இவனை உடனே சிறைப்படுத்துங்கள் என்று வைத்தியர் மகன் வாய்விட்டு கூவினான். இதற்குள் அவர்களைச் சுற்றிலும் ஒரு பெருங்கூட்டம் கூடிவிட்டது. கூட்டத்தில் சிலர் வந்தியத்தேவனுடைய கட்சியில் பேசினார்கள், சிலர் வைத்தியனின் மகனின் கட்சியில் பேசினார்கள். இதற்கிடையில் பினாகபாணி, அவனை சிறைப்பிடியுங்கள், உடனே சிறைப்பிடியுங்கள், பழுவேட்டரையருடைய கட்டளை என்று கத்தினான். பழுவேட்டரையர் என்ற பெயரை கேட்டதும் அங்கே கூடியிருந்தவர்கள் பலருக்கு வந்தியத்தேவன் மேல் அனுதாபம் உண்டாகிவிட்டது. அவனை எப்படியாவது தப்புவிக்க வழியுண்டா என்று பார்த்தார்கள். இதற்கிடையில் ஆழ்வார்க்கடியான் அந்த கூட்டத்தின் ஓரத்தில் வந்து சேர்ந்தான். இளவரசரோடு வந்த நிமித்தக்காரன் இங்கே இருக்கிறானா என்று கூவினான். இல்லை, இவன் ஒற்றன் என்று பினாகபாணி கூச்சலிட்டான். இதென்ன வம்பு? நீ மதுராந்தக தேவருடன் வந்த நிமித்தக்காரனாயிருந்தால் என்னுடன் வா, உன்னை இளவரசி அழைத்து வர சொன்னார் என்றான் ஆழ்வார்க்கடியான். வந்தியத்தேவனின் உள்ளம் துள்ளி குதித்தது. அந்த நிமித்தக்காரன் நான் தான், இதோ வருகிறேன் என்றான். விடாதீர்கள், ஒற்றனை விட்டு விடாதீர்கள் என்று வைத்தியர் மகன் பினாகபாணி கத்தினான். ஆழ்வார்க்கடியான், நீ நிமித்தக்காரன்தானா என்பதை நிரூபித்து விடு, அப்படியானால்தான் என்னுடன் வரலாம் என்று கூறிக்கொண்டே கண்ணால் சமிகை செய்தான். என்ன விதமாக நிரூபிக்கச் சொல்கிறாய் என்று வந்தியத்தேவன் அவசரத்துடன் கேட்டான். அதோ 2 குதிரைகள் வேகமாக வருகின்றனவல்லவா, அவற்றின் மீது வருகிறவர்கள் ஏதோ அவசர செய்தி கொண்டு வருவதாக தோன்றுகிறது. அது உண்மையாயிருந்தால் அவர்கள் என்ன செய்தி கொண்டு வருகிறார்கள் என்று சொல் என்றான் ஆழ்வார்க்கடியான். உடனே வந்தியத்தேவன் அவர்களை உற்று பார்த்துவிட்டு, ஓ, தாராளமாக சொல்லுகிறேன். ராஜ குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு கடலில் விபத்து நேர்ந்திருக்கிறது. அந்த துக்க செய்தியைத்தான் அவர்கள் கொண்டு வருகிறார்கள் என்றான் வந்தியத்தேவன். இப்படி சொல்லி வாய் மூடுவதற்குள் குதிரைகள் ஜனக்கூட்டத்தை நெருங்கிவிட்டன. ஜனங்கள் மேலே போக விடாதபடியால் குதிரைகள் நின்றன. நீங்கள் தூதர்கள் போலிருக்கிறது, என்ன செய்தி கொண்டு வருகிறீர்கள் என்று ஆழ்வார்க்கடியான் கேட்டான். ஆம், நாங்கள் தூதர்கள்தான், துக்க செய்தி கொண்டு வருகிறோம். இளவரசர் அருள்மொழிவர்மர் ஏறி வந்த கப்பல் சுழல் காற்றில் அகப்பட்டு கொண்டதாம். இளவரசர் யாரையோ காப்பாற்றுவதற்காக கடலில் குதித்து மூழ்கி போய்விட்டாராம் என்று கூறினார்கள் அவர்கள்.
இதை கேட்டதும் ஐயோ ஐயகோ என்ற பரிதாப குரல்கள் கூட்டத்திலிருந்து எழுந்தன. எங்கே நடந்தது, எப்படி நடந்தது, என்றைக்கு நடந்தது, நிச்சயமாகவா என்றெல்லாம் ஜனங்கள் அந்த தூதர்களை கேட்ட வண்ணம் மேலே போக முடியாதபடி தடை செய்தார்கள். வைத்தியர் மகனுடன் வந்திருந்த காவலர்களை பார்த்து ஆழ்வார்க்கடியான், நீங்கள் ஏன் சும்மா நிற்கிறீர்கள்? கூட்டத்தை விலக்கி தூதர்களை அரண்மனைக்கு அழைத்துச் செல்லுங்கள் என்றான். காவலர்களும் மேற்படி செய்தியை கேட்டு கதிகலங்கி போயிருந்தார்கள். அவர்கள் இப்போது முன் வந்து தூதர்களுக்கு வழி விலக்கி கொடுக்க முயன்றார்கள். தூதர்கள் அரண்மனையை நோக்கி முன்னேறினார்கள். அவ்வளவு பெரிய கூட்டத்தில் ஒரே ஒரு பிராணி மட்டும், ஐயோ இது ஏதோ சூழ்ச்சி, ஒற்றனை தப்பித்துவிட சூழ்ச்சி என்று அலறி கொண்டிருந்தது. அவ்வாறு அலறிய வைத்தியர் மகனை யாரும் பொருட்படுத்தவில்லை. ஜனக்கூட்டம் சேரத் தொடங்கிய போதே வந்தியத்தேவன் குதிரை மேலிருந்து இறங்கிவிட்டான். கூட்டம் நகரத் தொடங்கிய போது ஆழ்வார்க்கடியான் அவன் அருகில் வந்து அவன் கையை பற்றி கொண்டான். குதிரையை விட்டுவிடு, பிறகு அதை தேடி பிடித்துக் கொள்ளலாம், உடனே என்னுடன் வா என்று காதோடு சொன்னான். அப்பனே, சமய சஞ்சீவியாக வந்து சேர்ந்தாய், இல்லாவிடில் என் நிலைமை என்ன ஆகியிருக்குமோ தெரியாது என்றான் வல்லவரையன். இதுதான் உன் தொழில் ஆயிற்றே, நீ சங்கடத்தில் அகப்பட்டுக் கொள்ள வேண்டியது, யாராவது வந்து உன்னை அந்த நெருக்கடியிலிருந்து விடுவிக்க வேண்டியது என்று எகத்தாளம் செய்தான் ஆழ்வார்க்கடியான். இருவரும் ஜனக்கூட்டம் அவர்களை தள்ளி கொண்டு போகாத வண்ணம் வீதி ஓரமாக ஒதுங்கி நின்றார்கள். கூட்டம் போன பிறகு வந்தியத்தேவனுடைய கையை ஆழ்வார்க்கடியான் பற்றி கொண்டு வேறு திசையாக அவனை அழைத்துச் சென்றான். அரண்மனைகள் இருந்த வீதியில் முன்னொரு தடவை நாம் பார்த்திருக்கும் பூட்டி கிடந்த கோடி வீட்டில் அவர்கள் புகுந்தார்கள். சிறிது நேரத்துக்கெல்லாம் நீல நிற ஓடை தெரிந்தது. அதில் ஒரு ஓடம் மிதந்தது. ஓடத்தில் ஒரு மாதரசி இருந்தாள். அவளை கண்டதும் வந்தியத்தேவனுடைய உள்ளம் துள்ளி குதித்தது. அத்தியாயம் 19 முடிவடைந்தது. அடுத்த பகுதியில் அடுத்து வரும் அத்தியாயங்களை கேட்கலாம். நன்றி.